Investment decision, project planning and control. Okay, first of all, investment decision. Investment decision, any idea? Investment actually. Investment means so ரிட்டர்ன்காக நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க. இதுல ரெண்டு பார்ட், அவுட்ஃப்ளோ அண்ட் இன்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோங்கிறது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இன்ஃப்ளோங்கிறது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து என்ன ரிட்டர்ன் வருதோ அதோட அமௌண்ட். ஸோ இன்ஃப்ளோங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவா இருந்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நெகட்டிவா இருந்தா, நெகட்டிவ் மீன்ஸ் நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கம்மியா வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 4,50,000 தான் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா இந்த கேசஸ்? ஸோ 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ரிட்டர்ன் வந்து 4.5 லேக்ஸ் வருது. இந்த கேசஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா? எஸ், கரெக்ட். இதே இப்போ நீங்க 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு 6 லேக் ரிட்டர்ன் வருது. இன் திஸ் கேஸ் எஸ், கரெக்ட். இதுல அனதர் திங் நம்ம என்ன பார்ப்போம்னா, இப்போ நீங்க 5 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த ரிட்டர்ன் வரதுக்கு உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் டைம் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த தேர்ட் இயர் எண்ட்ல தான் உங்களுக்கு 6 லேக் வருது. இப்போ கரண்டா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும்? இதை வந்து கம்மியா வரும், ப்ரெசென்ட் வேல்யூ. நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 6 லேக்ஸ் வருது. இப்போ அதோட வேல்யூ கம்மியா இருக்கும். இது டிஃபரெண்ட் பண்ணி பார்க்கறது தான் ப்ரெசென்ட் வேல்யூ செக்டார்ஸ். ஓகேங்களா? இது பேஸ் பண்ணியும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் பார்ப்போம் என்பிவி கேசஸ்ல. ஸோ இதோட ஃபார்மேட் நெட் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ சேல்ஸுங்கிறது ரெவன்யூ. சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் இதெல்லாமே லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது இபிஐடி. இதுல இருந்து டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் இதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்றது இபிடி. சாரி, டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் டாக்ஸ், ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ். இதோட டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். இதுதான் உங்களோட ரிட்டர்ன். ஓகே, இன் திஸ் கேஸ் அனதர் மெத்தட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ரெண்டுத்துல எந்த மெத்தட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸோட ஃபார்முலா இபிஐடி 1 - t பிளஸ் டெப்ரிசியேஷன். ஒன்னு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். போத் ஆர் கரெக்ட். இதோட டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணுவீங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அதுல இருந்து டாக்ஸை லெஸ் பண்ணுவீங்க. அது போக வருதான் நெட் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1ல பாருங்க. ஸோ illustration 1, net sales 10 lakh. இதுல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட லெஸ் பண்றீங்க. இதோட வேல்யூ 5 lakh. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்றீங்க. $2 lakh. And depreciation 1 lakh. ஸோ சேல்ஸ்ல இருந்து இந்த 3 எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வருது earning before interest on tax or profit before interest on tax.
ஸோ 10 லேக்ல இருந்து 8 லேக் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ், இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 50,000. ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது இபிடி, ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ் ஆர் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். இதுல இருந்து டாக்ஸ் இங்க 30% கொடுத்துருக்காங்க. 1,50,000ல 30%. 30%, 45,000. ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ்ல இருந்து டாக்ஸ் லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ் ஆர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ 1,50,000ல இருந்து 45,000 லெஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ 1,05,000. இது வரைக்கும் கிளியரா? இதோட டெப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணீங்கன்னா டெப்ரிசியேஷன் வேல்யூ எஸ். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா 2,05,000. cash flow of debt EBI to okay. ஓகே, இதோட இன்ட்ரெஸ்டையும் நீங்க ஆட் பேக் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டலா 50,000. 50,000ல டாக்ஸ் பார்ட்ட லெஸ் பண்ணுங்க. 50,000ல 30%, 15,000. ஓகே, ஸோ 50,000 மைனஸ் 15,000. ஆக்சுவலி புக்ல இதை வேற மெத்தட்ல போட்டுப்பாங்க, நீங்க இதே ஃபாலோ. ஸோ 2,05,000ஓட 35,000 ஆட் பண்ணீங்கன்னா 2,40,000. இந்த அமௌண்ட் தான் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு டாக்ஸ் போக என்ன ரிட்டர்ன் வருதுங்கிறத கால்குலேட் பண்றது தான் இந்த ஃபார்முலா. கிளியரா? ஓகே, அகைன் புக்ல வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் மெத்தடும் சிம்பிள் தான். டைரக்டா நமக்கு அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்குல்ல 1,05,000, இதோட டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுவீங்க. ஆட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்ஸ். ஓகே, அதான் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட்ல டோட்டல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து டாக்ஸை லெஸ் பண்ணுவீங்க. அது போக வரதான் இந்த வேல்யூ. ஓகே, ஆக்சுவலி நம்ம இந்த மெத்தட் தான் போட்டிருக்கோம். ஓகே ஓகே, இங்க ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 1,05,000 என்ட்ரி பண்ணிருக்காங்க. அது போக அனதர் மெத்தட் இபிஐடி. இபிஐடியோட வேல்யூ 2 லேக். 2 லேக்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணாம டைரக்டா டாக்ஸ் அங்க இருந்தே கட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மெத்தட் வந்து நாட் ரெக்கமெண்டட், நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க டைரக்டா இந்த ஸ்டெப் எடுக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இந்த மெத்தட் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். கிளியர்? Terminal cash inflow. Salvage or scrap value? Salvage or scrap value, no? Any idea? Correct. Yes, correct. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மிஷினரி பை பண்றீங்க. எஸ். ஸோ மிஷினரியோட வேல்யூ லெட் அஸ் அஸ்யூம் 20 lakh. லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா 4 years. ஆஃப்டர் 4 years அப்புறம் ஒரு வேல்யூ என்னவா இருக்கும்?
எஸ் கரெக்ட். 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட யூசேஜ் வேல்யூ இருந்ததுன்னா நீங்க சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிராப் வேல்யூ. ஸ்கிராப் வேல்யூங்கிறது கிட்டத்தட்ட யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம், இல்ல லெஸ் வேல்யூன்னு சொல்லலாம். லெட்டஸ் அஸ்யூம் ஸ்கிராப் வேல்யூ வந்து 50,000. நீங்க வாங்கினப்போ வேல்யூ 20 lakhs இருந்தாங்களா, ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஸ்கிராப் வேல்யூ 50,000. 50,000 தான் மார்க்கெட்ல வந்து இந்த மிஷினரி வந்து போகும். ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்ல ஸ்கிராப் வேல்யூ 50,000. இப்போ 50,000ங்கிறது நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. பட் மார்க்கெட்ல அந்த கேஸ்க்கு வந்து பையர்ஸ் இருப்பாங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த 50,000ங்கிறது எய்தர் சேல் வேல்யூ 40,000ஆவும் போகலாம், இல்ல 60,000ஆவும் போகலாம். இப்போ 40,000க்கு நீங்க சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா? கரெக்ட். லாஸ் 10,000. இதே 60,000க்கு சேல் பண்ணீங்கன்னா எஸ். ஸோ இந்த கேசஸ் தான் லாஸ் இருந்தா ஆட் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் இருந்தா லெஸ் பண்ணுவீங்க. அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், இதுக்கு ஏதாவது நீங்க அடிஷனலா ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுவுமே நீங்க ஆட் பண்ணலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்ம்ல கரண்ட் அசட்ஸ் லெஸ் கரண்ட் லைபிலிட்டி. பட் இந்த கேஸ்ல அந்த அளவுக்கு டீடைல்டா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. மோஸ்ட் உங்களுக்கு இதோட சம் ஸ்டாப். ஸ்கிராப் வேல்யூ அதை வந்து நீங்க எந்த அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுவீங்க, அதுல ப்ராஃபிட் வந்து லெஸ் பண்ணணும், லாஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த ஆங்கிள் தான் மோஸ்ட் ஆல் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன இதுல அடிஷனலா உங்களுக்கு பிவி ஃபேக்டர் செக் பண்றாங்க, பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர். Illustration 2. A company is considering replacement of one of its old machine purchased 3 years ago at a cost 5 lakhs with a life of 5 years. Okay. Old. It follows straight line method of depreciation. Annual revenue from the sale of the product. Manufacturing using the machine 5,50,000. An annual operating cost 4 lakh. Current salvage value of the machine is 1 lakh. Okay. இது வந்து existing machine. இப்போ நியூ மிஷின் பை பண்றாங்க, அதோட காஸ்ட் 3 lakh. Salvage value at the end of life 2 years is nil. The annual operating cost of the new machine 2,50,000. Revenue is expected to be same as that of the old machine. Relevant cost and revenues are shown below. First of all, revenue. So 5,50,000 3 years ago. Okay. The life of 5 years. Okay. இங்க வந்து ரெவன்யூ பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு கன்சிடர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஆக்சுவலா ஓல்டு மிஷின் பாருங்க, லைஃப் வந்து 5 இயர்ஸா, ஆனா பர்ச்சேஸ்ட் 3 இயர்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா 4th இயர் பிகினிங்ல இருக்காங்க. அதே மாதிரி நியூ மிஷின் பாருங்க, நியூ மிஷினோட லைஃப் 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கம்பேர் பண்றாங்க. ரெவன்யூ பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேமா தான் இருக்கு, 5,50,000 பர் இயருக்கு. போட்டீங்கன்னா 11 lakh. கிளியரா? ஸோ இந்த கேஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஓல்டு மிஷினுக்கு 4 lakh, நியூ மிஷினுக்கு 2,30,000. ஸோ 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 4 lakh into 2 8 lakh. இங்க 2,30,000. 2,30,000 into 2 4,60,000. So the difference amount 8 lakh minus 4,60,000. Yes, 3,40,000. Next one, book value. Okay.
ஓல்டு மிஷினோட கரண்ட் புக் வேல்யூ என்ன? ஓல்டு மிஷின் புக் வேல்யூ. So 5 lakh, life 5 years, follow straight line method of depreciation. So இப்போ depreciation கண்டுபிடிக்கும். So old machine ஓட காஸ்ட் பாத்தீங்கன்னா 5 lakh. depreciation straight line method ஃபாலோ பண்றாங்க. 5 lakh divided 5, 1 lakh. இது வரைக்கும் கிளியரா? இப்போ after 3 years ago, so original cost 5 lakh less depreciation for 3 years. So 1 into 3, 3 lakhs. Less பண்ணீங்கன்னா book value 2 lakh. Scrap value, okay, scrap value அவனே கொடுத்துட்டான் 1 lakh. Okay. இப்போ இந்த 2 lakhsல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வருமா? ஸ்கிராப் வேல்யூ தான் ரிட்டர்ன். அண்ட் 2 lakhsல இருந்து உங்களுக்கு புக் வேல்யூல இருந்து எந்த ரிட்டர்னும் வராது. ஸ்கிராப் வேல்யூ வேணா 1 lakh வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். நெக்ஸ்ட் ஒன், நியூ மிஷினோட காஸ்ட் 3 lakh. ஓகே, இப்போ ரெலவென்ட் காஸ்ட் செக் பண்ணலாம். ரெவன்யூல பாத்தீங்கன்னா பெருசா சேஞ்சஸ் இல்ல, இதுல ரெலவென்ட் காஸ்ட் வராது. பட் இந்த கேஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, இதுல ரெலவென்ட் காஸ்ட் வரும். ஏன்னா இந்த கேஸ் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளோ. ஓல்டு மிஷினா நீங்க 8 lakh ஸ்பெண்ட் பண்ணணும், நியூ மிஷினா நீங்க 4,60,000 எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். அப்ப 3,50,000 உங்களுக்கு இன்ஃப்ளோ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் புக் வேல்யூ. புக் வேல்யூ கேஸ் உங்களுக்கு வரும், ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஏ சம் காஸ்ட். ஆல்ரெடி நீங்க 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அண்ட் ஸ்கிராப் வேல்யூ, ஓகே, ஸ்கிராப் வேல்யூ நாட் ரெலவென்ட் காஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்ல உங்களுக்கு பெனிஃபிட்டா லாஸா நியூ மிஷின் பை பண்றதுனால? ஆக்சுவலி உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் கம்மியாகுது, இன்ஃப்ளோ. அதே மாதிரி இந்த மிஷினை சேல் பண்றீங்க, சேல் பண்றப்போ ஸ்கிராப் வேல்யூ இன்ஃப்ளோ. இப்போ நியூ மிஷின் பை பண்றீங்க, இது அவுட்ஃப்ளோ. எஸ், கரெக்ட். ஸோ அப்போ இன் திஸ் கேஸ் நீங்க நியூ மிஷின் பை பண்ணலாம். கிளியரா? எந்த எந்த இது கேக்குறீங்க? நியூ மிஷின் புக்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த காஸ்ட். கிளியரா? ஆக்சுவலி இந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு பையிங் பத்தி கேட்கல, ரிலவென்ட் காஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பையிங் கேஸ், இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏஆர்ஆர். ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார்முலா ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். So average investment off of depreciable plant, cost less salvage value plus non-depreciable part. Okay. Actually, the formula கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So illustration 3. A project costing 10 lakhs having life of 5 years is expected to generate profit before tax and depreciation last 5 years amount கொடுத்துருக்காங்க. Assuming tax 33.99% and depreciation 30% on depreciation, WDV, written down value method, computed ARR. Okay. Okay.
So ARR formula, average annual profit after tax divided average investment. Here, first in this case, depreciation first to find out. Project costing 10 lakhs. Okay. So opening value less depreciation, closing value. Year one. So opening value 10 lakhs. Depreciation 30%. Okay. So 10 lakh 30%. Yes. So 10 lakh 3 lakh less பண்ணீங்கன்னா first year ஓட closing balance, second year ஓட opening balance. So 7 lakh 30%, 2 lakh 10,000. So 7 lakh 2 lakh 10,000 less பண்ணீங்கன்னா 4 lakh 90. Then year 3, second year ஓட closing balance, third year ஓட opening balance. 4 lakh 90,000 30%, 1 lakh 47. 3 lakh 43,000. Then 3 lakh 43,000 30%, 3 lakh. என்ன சொன்னீங்க? Okay. 1 lakh 2,900. 2 lakh 40,000 100. Okay. 2 lakh 40,000 100. 30%. 82 or 72. Okay. 72,000 30. 68 70. Yeah. Okay. இப்போ average investment. Average investment formula, opening value plus closing value divided to 10 lakh plus 7 lakh divided to 17 lakh divided to 8 lakh 50. Yeah. In this case, 7 lakh plus 4 lakh 90,000 divided to 4 lakh 90 plus 3 lakh 40. 43,000 divided to 161. In this case, 3 lakh 43,000 plus 2 lakh 10 40,000 100 divided to 100. 2 lakh 40,000 100. 2 lakh 91,550. Okay. In this case, last one.
2 lakh 4,000 4,800 இல்ல 4,080 கிளியர். இப்போ நமக்கு 5 வருஷத்துக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 5 இயர்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் 5. Four lakh 71,000. 4 lakh 71 427. ஓகே, இது வரைக்கும் கிளியரா? ஓகே. ஸோ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். Profit. So first of all 5-year oda profit before tax and depreciation. Okay, so 2,50,000 3 lakh 3 lakh 50 4 lakh and 5 lakh. Okay. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணணும். டெப்ரிசியேஷன் நம்ம ஆல்ரெடி இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை டைரக்டா நீங்க மல்டிப்ளை பண்ணி சரி டைரக்டா மட்டும் மைனஸ் பண்ணி 3 lakh செகண்ட் இயருக்கு 2,10,000 1,47,000 1,02,900 இங்கே 72,030. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2,50,000 இருந்து 3 lakh லெஸ் பண்ணீங்கன்னா minus 50,000. In this case, yes, sorry. இந்த கேஸ் நமக்கு பாசிட்டிவ்ல தான். $3,50,000 இருந்து 1,47,000 லெஸ் பண்ணிக்கலாம். 2,03,000 4 lakh இருந்து 1,02,900 லெஸ் பண்ணிக்கலாம். 2,97,000. ஓகே, 5 lakh இருந்து 72,030 லெஸ் பண்ணிக்கலாம். 4,37,000 4,27,920. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம டாக்ஸ் லெஸ் பண்ணலாம். 33.99%. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேஸ்ல லாஸ் இருக்கு, அப்ப டாக்ஸ் வராது. செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா 90,000. இந்த கேஸ்ல புக்ல சின்னதா ஒரு ஒர்க்கிங் பண்ணிருப்பாங்க. இப்ப ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 90,000. லாஸ்ட் இயர்ல லாஸ் இருக்கு, அந்த லாஸை ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். 90,000ல 50,000 லெஸ் பண்ணீங்கன்னா 40,000. இந்த 40,000க்கு டாக்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க 33.99%. கால்குலேட் பண்ணுங்க.
30,596. 2,03,000ல 33.99%. ஓகே. 69,000. 2,97,100ல 33.99%. புரியல என்ன சொன்னீங்க? 1. ஓகே. 1,09,84. லாஸ்ட் ஒன் 4,27,970ல 33.99%. 145,467. Next one, profit after tax. So in the case, same. bookல same அதே 50 தான் போட்டுருக்கான். Yes. 50,000. 90,000ல 19,000 minus 13,596. $76,404. Okay. 2,03,000 minus 69,000. 34. 2,97,100 minus 1,09,84. Next one. 116. Okay. Okay. Last one. $382, $503. ஓகே. இப்போ இந்த 5 இயர்ஸ்க்கும் ஆவரேஜ் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு டிவைடட் சைன். $127,805. இது வரைக்கும் கிளியரா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஏஆர்எம் ஃபார்ம்ல average annual profit after tax divided average investment. So annual profit after tax 1,27,805 divided average investment 4,71,427.
into 100. Calculate பண்ணுங்க. 27.1. Okay. Clear? Payback period method. Payback na என்ன ஆக்சுவலா? கரெக்ட். இப்ப சிம்பிளா எப்படி பார்க்கணும்னா, இப்ப நீங்க 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு எவ்ரி இயர்ஸ் இன்ஃப்ளோவா 40,000 வருது. எந்த இயர்ல நீங்க போட்ட காசை எடுக்கிறீங்க? ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் எடுக்கிறீங்க. டோட்டலா உங்களுக்கு 1,60,000 வருது. பட் பே பேக்ல அவங்க எது எஸ்பெஷலா சொல்றாங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்ப எடுக்கிறீங்க? ஓகேங்களா? அப்ப பீரியட் பாத்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் பிட்வீன்ல இருக்காது. கரெக்டா? யா. ஸோ இதுக்கான ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் ஆனுவல் கேஷ் ஃப்ளோ. So illustration 4. A project requires on initial investment 3 lakh. So நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 3 lakhs. It yields annual cash flow 6 lakh for, sorry, 60,000 for 8 years. 8 years each 60,000 வந்து உங்களுக்கு இன்ஃப்ளோ வந்து ரிசீவ் ஆகுது. You are required to find out the payback period of the project. Okay. So நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 3 lakh and annual cash flow 60,000 for 8 years. So 3 lakh divided 60,000. Yes. ஸோ அப்போ 5 இயர்ஸ்ல நீங்க 3 lakhs எடுத்துருவீங்க. அது போக பேலன்ஸ் இருக்க 3 இயர்ஸ் உங்களுக்கு வராது ரிட்டர்ன்ஸ். வேற இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 5 பாருங்க. A project required initial investment 3 lakh. It yields cash flow 60,000, 50,000, 70,000, 75,000, 90,000, 60,000 for the next 6 years. You are required to find out the payback period. இப்ப போன கேஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ளோ வந்து சேமா இருந்தது. 8 இயர்ஸ்க்கும் சேமா இருந்தது 60,000. பட் இந்த கேஸ் இன்ஃப்ளோ சேமா இருக்கா? எஸ், கரெக்ட். அப்ப இந்த கேசஸ் குமுலேட்டிவ் பேசிஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. Illustration 5. So year வந்து 6 years. Cash inflow 60,000, 50,000, 70,000, 75,000, 90,000, 60,000. Initial investment, cash outflow 3 lakh. இப்ப கேஷ் இன்ஃப்ளோவை நீங்க குமுலேட்டிவ் பேசிஸ்ல எடுக்கணும். குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் இயர் 60,000, செகண்ட் இயர் 60,000 plus 50,000 ஆட் பண்ணிக்கணும். 1,10,000. கிளியரா? தேர்ட் இயர் 1,10,000 plus 70,000, 1,80,000. And the fourth year 1,80,000 plus 75,000. I think 2,55,000. 2,55,000 plus 90,000.
3,45,000 plus 60,000, 4,05,000. இது வரைக்கும் கிளியரா? ஆக்சுவலி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 3 lakhs தான். எந்த இயர்ல உங்களுக்கு மீட் அவுட் ஆகுது? 4 to 5. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்க இந்த கேஸ் பே பேக் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? 4க்கும் 5க்கும் மிடில் இருக்கு. அப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 4th இயர். 4th இயர்ல உங்களுக்கு குமுலேட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2,55,000. ஆனா உங்களுக்கு ரெக்கேட் டு பே 3 lakhs. அப்ப 3 lakh minus 2,55,000. எஸ் எஸ் கரெக்ட். இதோட நெக்ஸ்ட் இயரோட கேஷ் இன்ஃப்ளோ 90,000. இதை டினாமினேட்டர்ல கொண்டு வரும். ஸோ 4 plus 45,000 ஆகும். 45,000 divided 90. 45,000 divided 90. 90. Okay. 0.5. Yes. Correct. Clear? ஆக்சுவலி கேஷ் இன்ஃப்ளோ சேமா இருந்தா நீங்க இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கிளியரா?